வணக்கம் மேம். ஹார்ட் கம்ப்ளைண்ட் வரதுக்கு முன்னாடியே அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது? இது நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? ஸோ எப்பவுமே நம்ம வந்த பிறகு அதை போய் பாக்குறதுங்கிறது ஒரு ஒரு ரகம். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, அதுக்காக போய் ஒரு சில டெஸ்ட் எடுக்கிறோம், டாக்டரை பாக்குறோம், மெடிசன் சாப்பிட்றோம், அதெல்லாம் ஓகே. பட் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது, இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை எப்படி இதுல இருந்து வெளியே கொண்டு வருது? ரெண்டு விஷயம் தான். இதுவும் நமக்கு கேர்ள்ஸ்க்கு இருக்கிற ஸ்பெஷலான குவாலிட்டி என்ன தெரியுமா? நம்மளும் சரியாயிக்குவோம், நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுதான். சோ அந்த மதர்லி நேச்சர் எப்பவுமே இருக்கும். சோ அதுல நம்ம இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னா, எதனால நமக்கு வருதோ அது பண்ணாம இருக்கணும். ஒண்ணு என்னது, எக்ஸசைஸ் பண்ணவே மாட்டோம், எக்ஸசைஸ் பண்ணணும். அடிக்ஷன்ஸ்குள்ள போயிருப்போம், ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ, அது கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுக்கு ட்ரை பண்ணணும். முக்கியமா காஃபி கூட ஒரு அடிக்ஷன் தான், டீ காஃபி கூட ஒரு அடிக்ஷன் தான். நம்ம காஃபி அதிகமா எடுக்க 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 என்ன ஆகும்னா பால்பிட்டேஷன் அதிகமாகும். ஏன்னா காஃபில கெஃபைன் இருக்கு, கெஃபைன் அதிகமா எடுக்கும் போது படபடப்பு அதிகமாகும். இதுவும் அடிக்ஷன்ஸ் தான். அடுத்து ஃபுட், அன்ஹெல்தி ஃபுட். அன்ஹெல்தி ஃபுட்டுங்கிறது என்னது? எண்ணெயில பொரிச்சதோ, நம்மள இருந்து சாப்பிடுற ஒரு பொருளோ, ரெடிமேடா பேக்கெட் ஓபன் பண்ணோன்னு எடுத்து சாப்பிடுறது ரெடிமேட் ஃபுட். ஸோ இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணணும், கரெக்டா தூங்கணும். ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு எக்ஸசைஸ், ரெண்டாவது தூக்கம், மூணாவது கரெக்டான சாப்பாடு. இந்த மூணு விஷயமும் கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா ஹார்ட் கம்ப்ளைண்ட்ல இருந்து நம்மளால ஈஸியா வெளியே வந்துட முடியும். ஸோ இதுக்கு நம்ம மார்னிங் வாக் எதுக்காக அப்படின்னா, காலையில ஆக்சிஜனுடைய அளவு ரொம்ப நார்மலா இருக்கும், அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நம்ம நடக்கும் போது நம்மளோட லங்ஸும் சரி, இதயமும் சரி ரொம்ப சீரா இருக்கும். மூணாவது. நாலாவது விஷயம் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் கொலஸ்ட்ராலோ ஃபேட்டோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதை நம்ம தான் யோசிக்கணும். எக்ஸசைஸும் நம்மளோட ஹார்ட்டும் ரொம்ப 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 இதாக இருக்க விஷயம். இன்னொன்னு, நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப ஜிம் போறவங்க, எக்ஸசைஸ் போறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்திருக்குல, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஹார்ட் கம்ப்ளைண்ட் எல்லாம் வருதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் எக்ஸசைஸ் பண்ணும் போது கூட ரெகுலரான ஹெல்த் செக்அப்ஸ்க்கு போறது ரொம்ப 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 அவசியம். நம்ம இப்ப ரெகுலரா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம ஒரு ஒரு வாட்டியும் போய் இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, மினிமம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம நார்மலா பிபியை மட்டுமாவது போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம கண்டிப்பா நம்ம வீட்டுக்கிட்டயே சின்ன சின்ன கிளினிக் இருக்கும், அடிக்கடி ஏதாவது கேம்ப் போடுவாங்க அப்படின்னா, மினிமம் ஒரு மாசத்துல ஒரு வாட்டியாவது நம்மளோட பிளட் பிரஷரை நம்ம ஒரு 40+ இருக்கோம், 35 வயசை தாண்டிட்டோம், 40 வயசை தாண்டிட்டோம்னா கண்டிப்பா மாசத்துல ஒரு வாட்டி நம்மளோட பிளட் பிரஷரை செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்தது, வருஷத்துல ஒரு வாட்டி கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால்லையுமே நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இருக்கு. எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாகி கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போதுதான் ஹார்ட்ல கம்ப்ளைண்ட் வருது. அப்ப நம்ம அந்த ரெண்டு கொலஸ்ட்ராலையுமே சமமா வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம வருஷத்துல ஒரு வாட்டியாவது கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பாக்குறது ரொம்ப அவசியம். மூணாவது, கண்டிப்பா நம்ம சுகர் டெஸ்டையும், பிபியும் சரி சுகரும் சரி, மாசத்துல ஒரு வாட்டியோ 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ, சுகர் இருக்கோ இல்லையோ, மெடிசன் எடுக்கிறோமோ இல்லையோ, ஒரு ஏஜுக்கு மேல நம்ம இதை ரெகுலரா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. செக் பண்ணிக்கிட்டா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஒருவேளை எனக்கு இருக்குமோ, பிபி இருக்குமோ, சுகர் இருக்குமோ, செக் பண்ணாத வரைக்கும் நான் நார்மலா தானே இருக்கேன், செக் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ஏதாவது வந்துருமோன்னு பயத்துல நிறைய பேர் செக் பண்ணாம அதை மிஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்தது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோமா ஹாப்பியா இருக்குமா நமக்கே தெரியும். இப்ப நம்ம நம்ம கை கால் நல்லா வேலை செய்யுது, யூரின் நல்லா போகுது, மோஷன் நல்லா போகுது, பசி நல்லா எடுக்குது, தூக்கம் நல்லா வருதுன்னா உடம்பு அளவுல ஹெல்த்தியா இருக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி மைண்ட் அளவுலயும் நம்ம எந்த மாதிரி மனநிலையில இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப அவசியம். அது நம்மளே தெரிஞ்சுக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்கள மூலியமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு நம்மளோட கேர்டேக்கர் கிட்ட இருந்தோ, இல்ல நம்ம லைஃப்ல நம்மள நல்லா கைட் பண்ணுவாங்க இவங்க, இல்ல இவங்க கிட்ட பேசினா நான் ரொம்ப நல்லதா ஃபீல் பண்றேன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட மந்த்லி ஒன்ஸ் ஆவது ரெகுலரா பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது, நம்மளோட வெயிட் கம்மியா இருக்கா அதிகமா இருக்காங்கிறத தாண்டி பிஎம்ஐ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்ல தான் நம்ம இருக்கோமா அப்படின்னுங்கிறதும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க
தெரிஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.